ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதரின் புஸ்தகம் 126 சங்கீதம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பாருங்க, இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாங்களாம். இந்த கண்ணீரை ஒரு விதைக்கு ஒப்புமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். யாருக்கும் இங்கே கண்ணீர் இல்லாமல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வேதனை இருக்குது, எல்லாருக்கும் கண்ணீர் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு விதமான சஞ்சலம் இருந்து தான் இருக்குது. ஆனால் இந்த கண்ணீரை நம்ம எங்கே செலுத்துகிறோம் அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். சில நேரத்தில் சிலர் என்ன பண்ணுவாங்க, இரவு நேரங்களில் பெட்ரூமில் தலையணை பொத்திட்டு கண்ணீர் விட்டு அழுதுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, பாத்ரூமில் டேப்பை திறந்து விட்டுட்டு கண்ணீர் விட்டு சத்தம் போட்டு அழுவாங்க. இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பலர் பலவிதமான நபருக்கு சிலர்களை போயிட்டு என்ன பண்ணாங்க, பாரத்தை கண்ணீரின் வழியாக காண்பிப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் பைபிளில் சொல்லப்பட்டு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பாங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தி நம்ம வேதனைகளை பாரத்தை நம்ம வெளியே கொண்டு வரோமோ, அது யார் இடத்துல கொண்டு வருகிறோமோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரத்தில் உங்கள் கண்ணீரை நீங்கள் சிந்தும் போது, உங்கள் பாரங்களை சுமக்கு சொல்லும்போது, தேவப்பிள்ளையில் அந்த விதை, அந்த கண்ணீர் என்ற விதை எந்த காரணத்துக்காக, எந்த சூழ்நிலைகளுக்காக, என்ன வேதனைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்களோ, அது ஒரு விதை முளைத்து எழும்புகிறது போல, அந்த விதை முளைத்து எழும்பி பூத்து காய்த்து பூமியில் பலனை தருகிறது போல உங்கள் கண்ணீருக்கு பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவங்க. ஒருவேளை என்ன காரியத்தில் இப்பொழுது நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டீங்கன்னு தெரியல. என் பிள்ளை சரியில்லை பிரதர், என் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை பிரதர், ஒருவேளை எனக்கு இந்த சூழ்நிலை, வியாதி, கடன், ஒரு பல விதமான நெருக்கங்களையும் போராட்டங்களையும் உபத்திரங்களையும் நீங்கள் பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் கண்ணீர் தான் என் வாழ்க்கையா, கண்ணீரே என் உணவாயின்னு சொன்ன போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரமாக அறுக்கிற நாட்கள். ஒரு விவசாயி தான் விதையை விதைக்கும் போது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நிலத்தை உழுது, ஆமேன், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி பயிர் போட்டு பல விதமான காரியங்கள். ஆனால் அது 6 மாதம் முடிஞ்சு அது விளைச்சலை, அந்த பலனை பார்க்கும்போது, அது அறுவடை செய்யும் போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி, அது எவ்வளோ லாபத்தை கொடுக்கும் இல்லையா? நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் பாதத்தில் நம்ம கண்ணீர் விதைக்கிறது வீணாய் போகாது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். தேவப்பிள்ளை, நீர்வளம் நிறைந்த இடத்துல விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்களாம். அப்போ நீங்களும் நான் எங்கே விதை விதைக்கணும்? நீர்வளம் பொருந்த இடம். நமக்கெல்லாம் ஜீவ தண்ணீர் யாருங்க? ஆண்டவர் தானே. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு, ஆமேன், ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு உங்கள் இதயத்தை ஊற்றி பாருங்கள், நிச்சயமாகவே நீங்கள் பலனை பார்ப்பீங்க. எத்தனையோ சம்பவங்களை அந்நாள் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அந்நாள் புருஷங்களை சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவ சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றலாம், கண்ணீர் விட்டு அழுதா. ஆமேன். கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார் அல்லவா? எசேக்கியா சுவர் பக்கமாக திறந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், கண்ணீரோடு அழுதார், ஆண்டவர் ஜீவனை பெருக பண்ணினார் அல்லவா? எத்தனை சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறத கர்த்தர் கம்பீரமாய் மாற பண்ணுவார். நீங்கள் கம்பீரமாக அறுக்க பண்ணுவீங்க. உங்கள் கண்ணீரோடு போயிடாது, அது பலன் நிச்சயமாக உண்டாகும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாருன்னு சொன்ன போல, ஆண்டவரே, யாரார் என்னென்ன சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்களை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்க தெரியலப்பா. இன்றைக்கி அவங்க முகத்திலிருந்து வர கண்ணீரை நீரே துடைப்பீராக. ஏசாயா 25:8 பிரகாரம் அவங்க கண்ணீரை நீ துடைப்பீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வேதனைகள் மாறட்டும், வியாதிகள் சுகம் உண்டாகட்டும், இதில் ஆசீர்வதித்து நன்மை கிருபை உண்டாகட்டும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபை ஒப்புக்கொள்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் போய் தாவே. ஆமே. உங்கள் கண்ணீர் அறுவடையாய் மாறும். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.